என்னதான் பார்த்து பார்த்து கவனிச்சாலும், ஒரு சில உறவுகள் நம்மள தள்ளி நின்னு தாங்க பார்க்கும். அது ஏன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியலங்க. செயற்கைத்தனத்த காட்டாம, இயற்கையா வர நம்ம அன்ப கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி அவங்க தான் அப்படி, அவங்க குணம் அப்படிதான் அப்படின்ட்டு நம்ம ஒதுங்கி போயி, நம்ம வேற வேலைய பார்த்தாலும், அதுக்கும் 4 குறை சொல்லுவாங்க. என்ன பண்றது? அப்படின்ட்டு சகிச்சுட்டு வாழ வேண்டியது தாங்க. வேற என்ன செய்றது? பிள்ளைங்க ஆசையா புட்டு கேட்டாங்க அப்படின்ட்டு புட்டு செய்யலான்னு தாங்க வந்தேன். ஆனால் ஒரு ஹேக் இருந்துச்சுங்க. அது எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. எப்பயும் போல் கையில் நல்லா உதிரி உதிரியாக செஞ்சு விட்டு அப்படி வேக வச்சு ஆவியில் வேக வச்சு தேங்காய் பூவெல்லாம் போட்டு எடுத்து ஜம்முன்னு சாப்பிட்டாச்சுங்க. அரிசி புட்டுக்கு இணையதும் இல்லைங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அரிசி புட்டு பிடிக்குங்க? அதை செய்கிறதுல நிறையா விதம் இருக்குங்க. நிறையா ஒவ்வொரு சிலர் ஒவ்வொரு மெத்தேடில் செய்வாங்க. எனக்கு எப்பயும் கையில் உதிரி உதிரியாக பிணையிறது தாங்க பிடிக்கும்.